கட்சிக்கான பண தேவையை எங்கேருந்து ஈடுகட்டும், இப்படி தான் வசூல் பண்ணி தான் செய்யணும். ஏன்னா கட்சிங்கிறது ஒரு கம்பெனி கிடையாது, அதிலிருந்து லாபம் எதிர்பார்த்து அந்த லாபத்தை வச்சு கட்சி நடத்த முடியாதுல்ல. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பெரிய பெரிய கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனிஸ் கிட்ட வாங்கலாம். நீ பெரிய கம்பெனிகிட்ட போய் காசு வாங்கினேன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் வந்து நிற்பாங்க. இப்போ அந்த இடத்துல நீ யாருக்கு சாதகமாக முடிவெடுக்க போகிற? மக்களுக்கு சாதகமாவா, காசு வாங்கின கம்பெனிக்கு சாதகமாகும்? ஆமாம், நீ தான் எனக்கு காசு கொடுக்குற, நீ கொடுக்குற காசை வச்சு உனக்காக நான் உழைக்க போகிறேன். இதுதான் திரள் நிதி, இதுதான் சரியான ஜனநாயக வடிவம். இல்லை, அது சீமானின் பேரன்பை பார்த்து மக்கள் பேரன்பு கொண்டது. இந்த அளவுக்கு நல்லவனா இவ்வளவு தியாகங்களை தாண்டி ஒருத்தர் நிற்க முடியுமா? அதை பார்த்ததுனால